ஹாய் விவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வாலு போய் கத்தி வந்தது அப்படிங்கிற கதை. அதாவது பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. கண்டென்மெண்ட் இஸ் ஹாப்பினஸ், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. வாலு போய் கத்தி வந்ததுங்கிற கதை. ஒரு ஊரில் ஒரு குரங்கு இருந்துச்சான், மங்கி இருந்துச்சான். அந்த மங்கிக்கு ரொம்ப பசியாக இருந்ததாம். அப்படியே இந்த வயலில் போய்கிட்டு இருந்ததாம். அப்போ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுமாமா, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாம்பழம் கிடைக்குமா. அதை எடுத்து சாப்பிட்லான்னு சாப்பிடும்போது அதனோட வாலில் ஒரு முள் குத்திக்குமா. அந்த முள்ளை எடுத்து விட்டுறதுக்கு இப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுமா, எடுக்கவே முடியாதான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒருத்தர் ஹேர் கட் பண்ணுறவர் போவாராம். அவர்கிட்ட இந்த முள்ளை எடுத்து விடுங்க அப்படின்னும் போது அவர் கையில் நைஃபு சீசரெல்லாம் வச்சுருப்பாருல்ல, அதை வச்சு இப்படி எடுக்கும்போது இன்னும்மா எடுக்கிற சீக்கிரம் எடு அப்படின்னு வேகமாக திரும்பும் போது என்னாகுமா தெரியாமல் அதனோட வால் லைட்டாக கட் ஆகிடுமா. கட் ஆனோடனே அது என்னெல்லாம் வால் இல்லா குரங்குன்னு திட்டுவாங்க. நீ என்னத்துக்கு எனக்கு என் வாலை கட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன பண்ணுமா, என் வாளுக்கு பதிலாக உன் கத்தியை கொடு அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கிக்குமா. அவரும் இவன் விட்டா போதும்னு சொல்லிவிட்டு அவர் கத்தியை கொடுத்துட்டு போயிடுவாராம். வால் போய் இதுக்கு கத்தி வந்துடுமா. இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா. இந்த கத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுமா. அப்போ ஒரு அம்மா கையில் சுள்ளி பொறுக்கிட்டு இருக்குமா, கையிலே ஒடிச்சு அந்த அம்மா கிட்டே போய் இந்த கத்தியை வச்சுரு, நான் சாயங்காலம் வாங்கிக்கிறேன் அப்படின்னுமா. அந்த அம்மா இந்த குரங்கா கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வெட்டி நிறைய கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருவாங்களாம். அப்புறம் ஒரு மொத்தமாக இருக்கிற பிரான்ச்சை உடைக்கும்போது தெரியாமல் அந்த கத்தி உடஞ்சி போயிடுமா. அதுக்கப்புறமா சாயங்காலமாக அந்த குரங்கு கேட்குமா, எங்கே என் கத்தின்னு. உன் கத்தி உடஞ்சி போச்சு அப்படின்னோன்னா அதுக்கு பதிலாக உன்னோட சுள்ளியை கொடுன்னு சொல்லி அந்த சுள்ளி கட்டை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு போயிட்டே இருக்குமா. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுமா. அங்கே ஒரு தோசை விட்றம்மா பச்சை மல், பச்சை புல், மட்டையெல்லாம் வச்சு தோசை விட்டுட்ருக்குமா. அதுக்கிட்ட போய் இந்த இந்த இதை வச்சு இந்த விறகு வச்சிரு, நான் சுள்ளி விறக வச்சிரு, நான் சாயங்காலம் வாங்கிக்கிறேன் அப்படின்னுமா. அந்த அந்த தோசை சுடுறம்மா இந்த குரங்கா கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு தோசை அந்த விறகு வச்சு எரிய விட்டு நல்லா முறுக்கு தோசை, எண்ணெய் தோசை, நெய் தோசை அப்படின்னு சுட்டு அடிக்கிடுமாம்மா. அப்புறம் சாயங்காலம் அந்த குரங்கு கேட்குமா, அந்த விறகெல்லாம் நான் எரிச்சிட்டேன் அப்படின்னோடனே அதுக்கு பதிலாக உன் தோசையை கொடுன்னு வாங்கிட்டு போகுமா. இந்த தோசையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுமா. அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஆடு மேய்ச்சிட்ருப்பானா. அவங்ககிட்ட போய் இந்த தோசையை வச்சுருன்னா அவனுக்கு பசியாக இருக்குமா, நல்லா சாப்பிட்ருவானாம்மா. அதுக்கப்புறமா எங்கே என் தோசை அப்படின்னு கேட்குமாம்மா. அதுக்கு அதுக்கு பதிலாக இந்த ஆடு வச்சுக்கோ அப்படின்னோன்னா அந்த ஆடு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா. அங்கே ஒரு கல்யாண வீடு இருக்குமா. அந்த கல்யாண வீட்டில் போய் இந்த ஆடு வச்சுருங்க அப்படின்னோடனே அந்த கல்யாண வீட்டுக்காரர் இந்த குரங்கா கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடை அவர் வச்சுருப்பாராம். சாயங்காலமாக அந்த அந்த குரங்கு கேட்கும்போது இந்த ஆடுக்கு பதிலாக இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. பொண்ணு நினச்சி பாருங்கள், நிறைய நகை போட்டு நிறைய பூவெல்லாம் வச்சுட்ருக்கோம். அந்த பொண்ணு ஒரு மோளக்காரன் கிட்டே போய் இந்த மோளக்காரன் கிட்டே வச்சுரு, சாயங்காலம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த மோளக்காரன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். இந்த கடைசியாக இந்த மோளக்காரன் கிட்டே போய் எங்கே என் பொண்ணுங்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்வாங்களாம். ஐயோ, அப்போ நான் என்ன பண்ணுறது, அதுக்கு பதிலாக உன் மோளம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்குமா. அந்த மோளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுமா. அப்புறம் ஒரு மரத்து மேலே போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு படிக்குமா குரங்கு. வால் போய் கத்தி வந்த டும் டும் டும், கத்தி போய் விறகு வந்தது டும் டும் டும், விறகு போய் தோசை வந்தது டும் டும் டும், தோசை போய் ஆடு வந்தது டும் டும் டும், ஆடு போய் பொண்ணு வந்தது டும் டும் டும், பொண்ணு போய் மோளை வந்தது டும் டும் டும், டும் 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 அப்படின்னு வேகமாக தட்டுமா. தட்டும் போது மோளம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுமாம்மா. இப்போ யார்கிட்ட போய் கேட்கும், அதே உடஞ்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டே அந்த வால் போய் கத்தி வந்ததுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி தான் பண்ணியிருக்கிறார். அவரை ஏமாற்றி ஒவ்வொருத்தர்கிட்டையாக வாங்கி கடைசியாக ஏமாந்து போயிடுச்சான். அதனால் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ், பாய்.